வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். இன்னைக்கு என்ன ஜோதி மேம்? வணக்கம் மேம். அதாவது டெய்லி ஒரு வாக் போடலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், டெய்லி ஒரு வாக், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாக்ஸ் இருக்குது. நம்ம வீடியோவில் எடுத்து வச்சுருக்கோம். அதை வேணால் நம்ம வந்து வீடியோவாக போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதை வந்து மண்டே வாக், டியூஸ்டே வாக்னு பிரித்து கூட நம்ம போட்டுக்கலாம். வேணுங்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். மேம், என்ன இன்றைக்கி எப்படி நின்றுட்டுருக்கீங்க? இன்றைக்கி வாக்கிங் வீடியோ போடணும். இன்றைக்கி எந்த டேக்கு உள்ளது ஃபஸ்ட்டு செஞ்சு காமிக்கிறீங்க? மண்டே டேக்கு உள்ள அதோட யூஸஸ் சொல்கிறீங்களா? வயிற்றில் உள்ள சதை குறையிறதுக்கு உண்டான வாக்கிங் இது. இப்போ மேம் செய்ய போகிறாங்க. முதல்ல நேரம் நின்றுக்கங்க. அவங்க ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், அது வந்து நம்ம எப்போயுமே ஒரு யோகாவோ ஒரு வாக்கிங்கோ அதாவது முத்ராவோ நம்ம செய்கிறப்ப ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிக்கிடுவோம். வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்லேயே நல்லா நார்மலாக வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மல் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் ஜஸ்ட்டு ஒரு 5-6 மூச்சு நல்லா டீப் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நிறையா ஹெல்ப் பண்ணும் அது. இப்போ வந்து மேம் வந்து மண்டே டேக்கு உள்ள நம்ம வாக்கிங் போகிறாங்க. அது எப்படின்னா இடது காலும் வலது கையும். ஓகே, வெரி குட். அந்த முட்டு வந்து கை முட்டும் கால் முட்டும் மாற்றி மாற்றி டச் பண்ணணுங்கிறது இல்லை. இது மாதிரி வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வர்றப்ப மெதுவாகவே வாங்க. நம்ம இப்போ தான் ப்ராக்டிஸில் இருக்கோம். ஃபாஸ்ட்டாக வர்றப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வயிற்று சதை குறையிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஓகே, திருப்பி வாங்க. இடது கால் மூட்டு மேலே வலது கை மூட்டு டச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரே சீராக நடந்து வரணும். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு மாடியில் இந்த மாதிரி நடக்கிறப்ப நமக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த நடைப்பயிற்சியை நம்ம ஆரம்பத்தில் 2 மினிட்ஸ் செய்ய முடியாது, இந்த நடை வர முடியாது. அதே நேரம் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலான்னா ஒரு 20 செகண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துக்கலாம். ஓகே மேம். இப்போ ஓகே, நல்லா க்ளோஸாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இடது கால் மூட்டு வலது கை மூட்டு டச் பண்ணிவிட்டு வரணும். போதும் மேம், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரணும். இப்போ ஜஸ்ட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கணும். நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கிட்டக்க இந்த மாதிரி நடக்கிறப்ப பெல்லி ஃபேட் குறையிறதுக்கு உண்டான இது நடைப்பயிற்சியா. அதனால் வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரிக்கு இருக்கும். ஸ்லோவாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம். இப்போ வந்து இதை வந்து மண்டே அன்னைக்கு சூஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம வந்து மண்டே அன்னைக்கு சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மண்டே அன்னைக்கு நல்லா பிரிஸ்காக இருக்கிறப்ப இந்த வாக்கிங் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, தேங்க்யூ மேம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க? டியூஸ்டே வாக். அந்த டியூஸ்டே வந்து நம்ம பேக் வாக் சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வாக்கிங் செய்யலாமா? ஓகே மேம். இப்போ திரும்பி பேக் வாக் ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இப்போ பேக் வாக் அப்படியே பின்னாடியே மெதுவாக நடந்து வரணும். இது பார்த்திங்கன்னா கால் வலிக்கு வந்து இது நல்லது. பொதுவாகவே வாக்கிங் வந்து கால் வலிக்கு நல்லது. மேம் மெதுவாக நடந்து வாங்க. இதை வந்து முதல்ல நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் வந்து இது வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக நடக்கிறதுக்கு, ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு இந்த வாக்கிங் வந்து செட் ஆகும். மேம் கொஞ்சம் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி நடந்துக்கலாம். ஓகே மேம், வரலாம். இந்த டைரெக்ஷனில் அப்படியே வராங்க பேக் வாக். இந்த மாதிரி பேக் வாக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைண்ட் கான்சன்ட்ரேஷனும் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நடந்து பார்த்தா தான் இந்த வாக்கிங்கோட எஃபெக்ட் வந்து தெரியும். கால் வலி நல்லா சீக்கிரமாக க்யூர் ஆயிரும். கால் பாதத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடிய வாக் பேக் வாக். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து மண்டே டியூஸ்டேன்னு நம்ம ஒரு லாஸ்ட் டைமுக்காண்டி இந்த மாதிரி கொடுக்குறோம். இது வேணுங்கிறவங்க எந்த டே வேணாலும் மாற்றி செஞ்சுக்கலாம். ஓகே மேம். இப்போ ரிலாக்ஸ் பண்ணி திரும்பி நின்றுக்கங்க. நம்மளோட ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடியும் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கிட்டால் நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும். ஓகே மேம், தேங்க்யூ. வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். இப்போ வந்து நம்ம டெய்லி ஒரு வாக் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று சூஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போ வெனஸ்டே வந்து என்ன வாக் போகலாம் சொல்லுங்கள்? புதன்கிழமை புள்ளி வாக். சூப்பராக இருக்கே. ஒரு டைட்டில் கொடுத்துருவோம் அந்த மாதிரி. புதன்கிழமை புள்ளி வாக். ஓகே, அப்படி வச்சுக்கிடுவோம். இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதையும் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஷோல்டர் பெயின், நெக் பெயின் குறையிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகே மேம். இப்போ வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க ஃபியூ செகண்ட்ஸ். ஏன்னா ஒரு வாக்கிங் போக போகிறோம். நமக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடிய ப்ரீத் இன் அண்டு ப்ரீத் அவுட் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கிறாங்க. ஹோல்ட் பண்ணலை. ஓகே மேம், ஸ்டார்ட் பண்ணலாம்.
கை வந்து நல்லா ரொட்டேட் ஆகி எப்படி வராங்கன்னு பாருங்கள். இது வந்து நல்லா ஃப்ரீயான இடத்துல இந்த மாதிரி மொட்டை மாடியில் வாக் போகிறப்ப இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஷோல்டர் பெயின் இருந்தாலும் அதை அப்படியே கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடும். அடுத்து வந்து பேக் பெயின் இருந்தாலும் அதையும் க்யூர் பண்ணிடும். பாடிக்கு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் கொடுக்கக்கூடிய ஒரு வாக். ஃபேஸ் நேராக பார்த்து இருக்கணும். பின்னாடி அப்படியே அவங்க வந்து ஷோல்டரை 2 பக்கமும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி நீட்டி மெதுவாக காலை நல்லா ஊனி நடந்து வராங்க. மேம் திருப்பி கண்டினியூ பண்ணி அதே புள்ளி வாக் நடங்க. நான் வீடியோ வந்து 1 நிமிஷத்துக்காச்சும் 1 மினிட் 1.5 மினிட் ஆச்சும் வரணும். அதனால் அப்படியே நடந்துருங்க ஒரு டேர்ன் பண்ணி. வெரி குட். இப்போ நம்ம கொடுக்குற எல்லா வாக்குமே டேர்னிங்லேயும் நடந்துக்கலாம், நேரையும் வந்துக்கலாம். போதும் மேம். இப்போ ரிலாக்ஸ் பண்ணி பிரீத் இன் அண்ட் பிரீத் வாட்ச் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்லணும், நம்ம கொடுத்துருக்கிற எல்லா வாக்கிங் அந்த மெத்தடை எந்த டே வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு கிளாஸுக்கோசரம் இந்த மாதிரி பிரித்து எடுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் நம்பரில் சேட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ மேம். வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். அங்கே ஏதோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜோதி மேம் பிடிச்சி. இன்றைக்கி வியாழக்கிழமை வாக்கு எடுத்துடலாம் மேம். இன்றைக்கி வந்து சூப்பர். உங்கள் ஆசை எதுக்கு எடுப்பானே. வியாழக்கிழமை தேர்ஸ்டே வந்து ஜிக்ஸாக் வாக் அது செஞ்சிடலாமா? வாக் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் நடக்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மேம். நீங்கள் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் கவனமாக வாங்க. ஓகே, முதல்ல ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வாட்ச் பண்ணிட்டீங்களா? நம்ம வந்து எந்த ஒரு வாக்கிங் நம்ம வீட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ எங்கே நம்ம வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நம்மளோட மைண்ட் நல்லா காமாக இருக்கும். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போ மெதுவாக வாங்க. காலை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கையை பின்னாடி கட்டிக்கலாம் நம்ம கன்வீனியண்ட்டாக இருந்தால், இல்லை கையை முன்னாடியும் வச்சுக்கலாம். பின்னாடி இருந்தால் நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ் கிடைக்கிற மணிக்கு இருக்கும். கால்களை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஜிக்ஸாக் வாக். கால்கள் நல்லா பின்னி வராங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வர்றது. மேம் மெதுவாக வாங்க, இப்போ தான் ப்ராக்டிஸில் இருக்கீங்க. இந்த ஜிக்ஸாக் வாக் வந்து நமக்கு வந்து வயிற்று பகுதியில் இருக்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் மேம் இன்னொரு யூசஸ் ஞாபகம் இருக்கா? நீங்கள் நடந்து வந்துக்கிட்டே கூட சொல்லலாம். ஞாபகம் இருக்கா? இல்லை நடந்துட்டு வந்து சொல்கிறீங்களா? வந்து சொல்கிறாங்க. ஓகே, கவனமாக மெதுவாக வாங்க. வேணும்னா கேப்பு விட்டுட்டு நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிவிட்டு பழையபடி இந்த வாக்கிங்கை நம்ம தொடர்ந்துக்கலாம். ஏன்னா ப்ராக்டிஸ் இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து இது வந்து நடக்க முடியும். இல்லை அப்படின்னா அந்த ஒரு பேண்ட் மாதிரி கால்களை 2 கால்களையும் கட்டிட்டு நம்ம வந்து இந்த வாக்கிங் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்லுவோம், ஒவ்வொரு டேக்கும் ஒரு வாக்கிங் சொல்லி நம்ம ஒரு சும்மா ஒரு கிளாஸுக்கோசரம் அந்த மாதிரி வச்சுருக்கோம். உங்களுக்கு பிடித்த டேயில் பிடித்தமான வாக் போய்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே டேயில் டைம் இருந்தால் ஒவ்வொரு வாக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கூட செஞ்சுக்கலாம். அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிக்கோங்க, லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேம் மெதுவாக வாங்க. இப்போ வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ வந்து யூசஸ் இன்னொன்று சொல்கிறேன்னு சொன்னீங்களா, சொல்லுங்கள். இது வந்து அடிவயிறு குறையிறதுக்கும் பாடி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது ஹெல்ப் பண்ணு. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வாக்கு, அடிப்பிரதட்சணை வாக்கு. ஆமாம், அடிப்பிரதட்சணை வாக்கிங் தான். கால்னால நம்ம மெதுவாக நடந்து வர்றோம். அதுக்கு முதல்ல நேராக நிமிர்ந்து நின்று நல்லா ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. மீதி விவரம் நான் போயிட்டே இருக்கப்போ சொல்கிறேன். ஓகே மேம், ஸ்டார்ட் பண்ணலாமா? மெதுவாக நடங்க. செப்பல் இல்லாமல் நடக்கிறோம். நல்லா அக்கு பாயிண்ட். அடிப்பிரதட்சணை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரைடேனால இந்த வாக்கிங் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். கீழே குனிஞ்சு பார்த்துக்கலாம், மேலே வந்துக்கலாம், கை வீசி நடந்துக்கலாம். அவங்கவுங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ. கால் வந்து இந்த பெருவிரலுக்கு முன்னாடி குதிகால் வரணும். ஒவ்வொரு கால் பெருவிரலுக்கு முன்னாடி குதிகால் தூக்கி வச்சு நம்ம நடக்கிறோமா, ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறனால அடிப்பிரதட்சணை வாக்கு. இது வந்து நல்ல ஒரு சரியான அக்கு பாயிண்ட் இது நமக்கு கொடுக்கும். அது தாண்டி நமக்கு வந்து நிறையா கோயில்களில் நம்ம வேண்டுதல் வச்சு நம்ம அதை நடந்துக்கிறோம். அது எல்லாருக்குமே தெரியும். ஓகே மேம், மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க 2 பேருமே. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மேம்.
வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம், வணக்கம் சாந்தி மேம். வணக்கம் சாந்தி மேம். அதாவது இன்றைக்கி வந்து சாட்டர்டே வாக்கு. இது வந்து ஒரு முக்கியமான வாக்கிங். இதை வந்து எப்பயுமே எந்த வாக் பண்ணுறோமோ இல்லையோ இந்த வாக் கண்டிப்பாக பண்ணணும். அதாவது ஹீல்லையும் டோஸ்லையும் மாற்றி மாற்றி நடக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே தெரியும், நல்லா லாங் டீப் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட். ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. வாட்ச் பண்ணிவிட்டு முதல்ல குதிகாலே நடக்கணும். மெதுவாக ஹீலே நடந்து வாங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். காலை நல்லா குதிகால் மட்டும் தூக்கி நடக்கணும். ஓகே, அப்படியே மெதுவாக ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டோவில் நடக்கிறாங்க. விரல்களை மட்டும் ஊனி நடக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அக்கு பாயிண்ட் கொடுக்கக்கூடியது. குதிகால் தூக்கி இருக்காங்க, விரல்களில் நடக்கிறாங்க. மெதுவாக வாங்க மேம், மெதுவாக வாங்க. நல்லா 5 விரலையும் அழுத்தி குதிகாலை தூக்கி நடக்கிறாங்க. இப்போ மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாக்கிங் வந்து தலையிலேருந்து கால் முடிக்கு போகிற அனைத்து நரம்புகளையும் சிறப்பாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் இது. இதை தவிர வேறு என்ன யூஸ்? இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து சுகருக்கு இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸசைஸ். அதனால் இதை வந்து 100% வந்து சுகர் இருக்கிறவங்க நடக்கிறப்ப கண்டிப்பாக சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஓகேயா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாக்கிங் எல்லாமே மேம் இதுக்கு வந்து டைம் இருக்கா? ஆமாம், இந்த வாக்கிங் நம்ம வந்து இது அப்படியே முழுவதுமாக 2 நிமிஷம் நடக்க முடியாது. அதே நேரம் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கவுண்ட்டு, குறிப்பிட்ட செகண்ட்ஸ் அல்லது அதை கணக்கில் வச்சுட்டு நடந்துட்டு அதுலேயே பின்னாடியும் போடலாம். இப்போ ஹீலேயே முன்னாடி வந்துட்டு பின்னாடி போகலாம், டோலேயே முன்னாடி வந்துட்டு பின்னாடி போகலாம். அந்த மாதிரி நம்ம வந்துட்டு நடந்துக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட தூரம் நடக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நடந்துட்டு அப்புறம் கேப் விட்டுட்டு நடந்துக்கலாம். ப்ராக்டிஸ் ஆகிட்டா நமக்கு வந்து இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு நல்லா நடக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிக்கோங்க. லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம், வணக்கம் சாந்தி மேம். இப்போ வந்து சண்டே வந்து 3க்கு கீழே நம்ம வந்து ஈவினிங் வாக்கிங் இது. ஆமாம், இது என்ன வாக்கு பண்ண போகிறீங்க? இப்போ சைடு வாக் பண்ணுறீங்களா? ஓகே ஜோதி மேம், சண்டே என்ன வாக்? சண்டே சைடு வாக். ஆஹா, ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். 2 பேரும் மெதுவாக நடக்கலாம். சைடு வாக், சைடு வைஸாக நம்ம வந்து இது வந்து வாக்கிங் போகிறதுக்கு நல்ல பேலன்ஸ் கொடுக்கும். டெய்லி வாக்கிங் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த வாக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா பேலன்ஸ் கொடுக்கும். முட்டு வலி வராது. சைட்லேயே போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நேரம் நடந்து வராமல் சைடுலேயே இந்த வாக்கிங் போகிறாங்க. இப்போ இந்த சைடு வந்துடுங்க, பார்த்தா தெரியும். சைடுலேயே நடக்கிறாங்க, நேராக வராமல் சைடு வாக். சண்டே சைடு வாக். ஓகே, இப்போ வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க மேம். மேம் இங்கே கொஞ்சம் தள்ளி வந்துக்கோங்க ஜோதி மேம், வீடியோவில் மேலே. ஓகே, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ மேம்.